காலேஜ் நீங்க வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜுடைய சோஷியல் மீடியாவை போய் பாருங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, அது வந்து என்ன எந்த லெவல் ஜென்யூன்லி இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. இப்போ கூட ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, சார் ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் வந்து கூப்பிட்டு பேசுறாங்க, இது எல்லாம் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து டைப் வச்சிருக்காங்களா. அப்ப நீ ஃபர்ஸ்ட் கேட்கணும், அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீ அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணா, அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணா 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா? How many people can afford to go abroad and do higher education? அது பாருங்க. அடுத்தது வந்து எந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் என்ன வேர்ல்டு ரேங்கிங்ல இருக்கு. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பர்டியூ, டெக்சாஸ் ஆஸ்டின், இல்ல வந்து வாரிக் யூகேல, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், நியாங் டெக்னாலஜி யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி டாப் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு காலேஜ்ல டை அப் வைக்கிறாங்கன்னா டெஃபினட்டா சொல்லலாம். பட் ஒண்ணுமே இல்லாத காலேஜஸ் வந்து டை அப் பண்ணி வச்சுட்டு இது நாங்க வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் டை அப் பண்ணா டோன்ட் கெட் கேரிட் அவே, இதுதான் சொல்றாங்க. அனலைஸ், நாங்க சொன்னாலும் போய் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் நாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் கமர்ஷியல் வே ஆஃப் அட்ராக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நான் எப்பவுமே சொன்னேன், ஒரு கெரியர் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணது யாரு ப்ரொஃபஷனல், யாரு கமர்ஷியல். ஒரு ப்ரொஃபஷனல் கெரியர் கன்சல்டன்ட் will not tell you to join in Telegram group or not tell you to ask details. நீங்க எல்லாம் சத்தியமா கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே புரிஞ்சுக்கோங்க நீங்க. அப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓப்பனா மற்ற அந்த டேட்டாஸ் வெளியே போய் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் சூசிங் அ காலேஜ். ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அதாவது NIRF ரேங்கிங் இருக்கான்னு பாருங்க, என்ன ரேங்கிங்ல இருக்காங்க. அடுத்தது வந்து நாக்ல என்ன A++ இருக்கா, அல்லது வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன மாதிரி கிரேட் வாங்கியிருக்கான்னு பாருங்க. அடுத்தது வந்து MBA அக்ரிடேஷன், டாப் கம்பெனிஸ் வந்து அக்ரிடேட் பண்ணிருக்கான்னு பாருங்க, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் எப்படி என்ன மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் இருக்கு, சிலபஸை தாண்டி என்ன சொல்லி தராங்க, வாட் ஆர் த சர்டிபிகேஷன் தே ஹேவ், ஃபேக்கல்டியுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி டீச் பண்றாங்க அப்படின்னு கேளுங்க. அதுவும் தயவு செய்து வந்து நீங்க வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ண உடனே அட்லீஸ்ட் அந்த 5-6 காலேஜ்ல போய் அங்க இருக்கிற டாப்பர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசுங்க. எஸ்பெஷலி செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் டாப்பர்ஸ் கிட்ட போய் கேளுங்க எப்படி நடத்துறாங்க. இப்போ ஒரு காலேஜ்ல சொல்றாங்க, ஜேபி சார் எங்களுக்கு வந்து புக்ஸே கொடுக்கல சார், எல்லாமே நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துறாங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ், பட் கடைசியில் அந்த ஒரு மாசம் முன்னாடி வந்து எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 2-3 மாடல் டெஸ்ட் கொடுக்குறாங்க, அது வந்து கேட்டுக்கிறாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இது என்ன, எப்படி இது வந்து என்ன நியாயம், இது இன்ஜினியரிங் என்ன எப்படின்னு சொல்ல முடியும்? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து அங்க இருக்கிற டாப்பர்ஸ் கிட்ட போய் கேளுங்க. டோன்ட் டாக். ஏன்னா நிறைய இப்ப நீங்க யங்கர் ஜெனரேஷன் யூ வாண்ட் டு பி ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா கிடையாது. யூ நீட் டு டூ குவைட் அ பிட். இன்ஜினியரிங் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங் கெரியர். அப்ப நிறைய விஷயம் நீங்க சேலஞ்சிங்கா இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அது ஒரு விஷயம். ஏன்னா எங்களால ஆத்தென்டிக்கா வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிற நிமிஷத்துல, அதாவது அங்க காலேஜ் பேரோ கம்பெனி பேரோ நாங்க சொல்ல விரும்பல. 2-3 விஷயங்கள் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஈவன் பிளேஸ்மெண்ட்ஸ். ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, சார் இது ரியாலிட்டியா இல்ல ஃபேக்கா என்னன்னு தெரியல. யூடியூப்ல ஒரு மாதிரி ஒண்ணு பேசுறாங்க, அவங்க வெப்சைட்ல ஒண்ணு பேசுறாங்க, வெளியே போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா வித்தியாசமா இருக்கு. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பிளேஸ்மெண்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா நீ வேலைக்கு போறதுக்காக தான் படிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச். இதுல வந்து நான் வந்து கம்பெனியோ காலேஜோ நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் டோன்ட் எக்ஸ்பெக்ட் சம்படி டு ஸ்பூன் ஃபீட் யூ. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ நீட் டு லேர்ன். அப்ப எந்த காலேஜ்ல உனக்கு வந்து செல்ஃப் லேர்னிங்க்கு வந்து எல்லா விஷயங்களும் என்வாயன்மெண்ட்டும் கிரியேட் பண்ணி தராங்களா, அப்ப அங்க நல்லா படிக்கிற பசங்க கேட்டதான் தெரியும். சோ இது எல்லாமே சில விஷயங்கள் கவனிக்கணும். பிளேஸ்மெண்ட்ல இன்னொரு விஷயம், டோன்ட் ஜஸ்ட் கேரிட் அவே.